JE type questions பார்க்கலாம் பாருங்க. First question, the distance between two moving particles at any time is A. If V be their relative velocity and V1 and V2 be their components of V along and perpendicular to A, the time when they are closest to each other or dash அப்படின்னு question கேட்டிருக்காங்க. ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு பார்ட்டிகல் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ ஒரு பார்ட்டிகல் பின்னு இருக்கு, இன்னொரு பார்ட்டிகல் ஏன்னு இருக்கு. ஓகேங்களா, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பார்ட்டிகல் அட் பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல ஏன்னு இருக்கு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி, வி இந்த டைரக்ஷன்ல இருக்கு, வி இருக்கு. இந்த வெலாசிட்டியோட ஒரு காம்பனன்ட் எலாங் ஏ, ஸ்மால் லெட்டர் ஏ வந்து V1 சொல்லியிருக்கும், அது பர்பண்டிகுலர் டு தி ஏ வந்து V2 அப்படின்னு சொல்லியிருக்கும். நம்ம ஆங்கிள் இங்க தீட்டான்னு எடுத்துக்கலாம். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு, ஆப்போசிட் V1 எடுத்துட்டு V1 பை V எடுத்துங்க, காஸ்ட் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனியூஸ் V2 டிவைட் பை V போட்டுக்கலாம். இப்போ நம்ம எவ்வளவு டைம்ல இது க்ளோசஸ்ட் டிஸ்டன்ஸ் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், பில இருந்து இந்த வெலாசிட்டி வெக்டாருக்கு வந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன் வரைங்க. இந்த பர்பண்டிகுலர் லைன் இந்த வெலாசிட்டி வெக்டாரை n என்ற பாயிண்ட்ல மீட் ஆகுது. அப்போ இந்த a வந்து வித் ரெஸ்பெக்ட் டு b வந்து a டு n மூவ் ஆகும்போது க்ளோசஸ்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தீட்டானால இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டான்னு எடுத்துப்போம். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு வருது. அப்போ ஏ வந்து பிக்கு க்ளோசஸ்டா இருக்கணும்னா ஏ டு என் போயிருக்கணும். அப்போ ஏ டு என் போயிருக்குன்னா அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஏ டு என் வந்து பாருங்க, ட்ரையாங்கிள் நம்ம இப்போ ஏபிஎன்னு எடுத்துக்கலாம். இந்த ஏபிஎன் ட்ரையாங்கிள் அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு அட்ஜசன்ட், அதாவது சாரி ஏஎன்ன்றது ஆப்போசைட், ஏஎன் வந்து ஆப்போசிட் பை ஹைபோடெனியூஸ் ஈக்குவல் என்ன வரும் பார்த்தீங்கன்னா சைன் டிட்டான்னு வருது. ஓகேங்களா, இதுல இருந்து இந்த ஆப்போசைட் ஏஎன் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா ஏ இன்டு சைன் டிட்டான்னு கிடைக்குது. இப்போ நமக்கு டைம் தானே வேணும், டைமுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து ஏஎன் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணியிருக்கு டிவைட் பை வெலாசிட்டி வி வெலாசிட்டி போயிருக்குப்பா. ஏஎன்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஏ சைன் டிட்டா டிவைட் பை வெலாசிட்டின்னு போட்டுக்கிறோம். அடுத்து சைன் டிட்டாக்கு இங்கே வேல்யூ கொடுத்துருக்கோம் பாருங்க, V1 பை வின்னு. அப்போ வந்து ஏ இன்ட்டு V1 பை வின்னு போட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு வி இருக்கு. ஸோ டைம் டேக்கன் வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு V1 டிவைட் பை வி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு V1 பை வி ஸ்கொயர்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இந்த எபோவ் ப்ராப்ளம் தி மினிமம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம் இஸ் கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து எபோவ் ப்ராப்ளம் மினிமம் டிஸ்டன்ஸ்னா அந்த எவ்வளவு மினிமம் டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த மினிமம் டிஸ்டன்ஸ்னா இப்போ பி டு என் தான் மினிமம் டிஸ்டன்ஸ். ஏ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருது, வரும்போது மினிமம் டிஸ்டன்ஸ்ன்றது பி டு என். ஓகேங்களா, இந்த மினிமம் டிஸ்டன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த பில இருந்து இந்த ஏ வரைக்கும் தான் ஸ்மால் லெட்டர் ஏ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏல இருந்து நமக்கு ஒரு வெலாசிட்டி வி வெலாசிட்டி இப்படி மூவ் பண்றோம். அப்படி போகும்போது பில இருந்து இந்த வெலாசிட்டி பர்பண்டிகுலரா வரைஞ்சோம்னா இங்க என்னன்னு வருது, மினிமம் டிஸ்டன்ஸ் பி டு என். ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தீட்டா தெரியும். அப்போ பிஎன்ன்றது அட்ஜசன்ட் சைடு. அப்போ பிஎன் அட்ஜசன்ட் சைடு எடுக்கிறோம். இங்க வந்து வெலாசிட்டி வந்து எலாங் ஏ வந்து எவ்வளவு கொடுத்தோம், V1 கொடுத்துருந்தோம், பர்பண்டிகுலர் டு ஏ வந்து V2 கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்ம் வந்து பிஎன் ட்ரையாங்கிள், எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம் பாருங்க, ஏபிஎன் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா, ஏபிஎன் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா பிஎன் பை அட்ஜசன்ட் பை ஹைபோடெனியூஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டான்னு வருது. ஓகேங்களா, அப்போ பிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்போ காஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா தீட்டா வந்து இங்க தானே எடுத்துருந்தோம். அப்போ காஸ் தீட்டாக்கு வந்து என்ன ஃபார்முலா பாருங்க, அட்ஜசன்ட் சைட் பை ஹைபோடெனியூஸ் வந்துருக்கு. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணிருங்க, ஏ இன்ட்டு V2 டிவைட் பை வி. ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் என்ன வருது பாத்தீங்கன்னா நமக்கு a into V2 divided by v னா fourth option correct. அடுத்த question பாருங்க. Consider a collection of large number of particles each with speed v. The direction of velocity is randomly distributed in the collection. The magnitude of relative velocity between a pair of particles averaged over all the particles. அப்போ நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஒவ்வொரு பார்ட்டிகல் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இதுல வந்து என்ன பண்ணலாம்னா ரெண்டு பார்ட்டிகளை நான் செலக்ட் பண்றேன். அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து வி ஆங்கிள் பிட்வீன் தெம் வந்து தீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி தானே இவங்க கேட்டிருக்காங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி செகண்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி மைனஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் வெலாசிட்டி எடுத்துருங்க. அப்போ இது எழுதும்போது V2 பிளஸ் மைனஸ் V1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ parallelogram law of vector additionல இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஃபார்முலா போட்டோம்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகல் வெலாசிட்டி ஸ்பீட் ஈக்குவல் தானே, V1 ஈக்குவல் டு V2 ஈக்குவல் டு V போட்டீங்கன்னா அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் V2 ஸ்கொயர் பிளஸ் V1 ஸ்கொயர் மைனஸ் 2V1 V2 இன்டு காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கணும். இங்க V1 V2 எல்லாம் மேக்னிட்யூட் ஈக்குவலா இருக்கனால V சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இப்போ V ஸ்கொயரை காமனா ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு அப்போ V வருது. இப்போ V பிளஸ் V இங்க 2 இருக்கும், இங்க 2 மைனஸ் 2 காஸ்டா, அதுல ஒரு 2 காமன் எடுத்துட்டா 1 மைனஸ் காஸ்டான்னு இருக்கு. அடுத்து வந்து உங்களுக்கு 1 மைனஸ் காஸ்டாக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இந்த 1 மைனஸ் காஸ்டாக் ஃபார்முலா 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு வருது. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா வருது.
இப்போ இங்க 2 × 2 ஸ்கொயர் வந்து ரூட் எடுத்துட்டா 2b வருது, sin ஸ்கொயர் θ பை 2க்கு ரூட் எடுத்தா sin θ பை 2ன்னு கிடைக்குதுப்பா. இது ரிலேட்டிவ் வெலாசிட்டி எங்க வந்திருக்கு பாருங்க, பிட்வீன் டூ பார்ட்டிகல்ஸ்க்கு இது வந்திருக்கு. ஆனா நமக்கு ஆவரேஜ் ஓவர் ஆல் த பார்ட்டிகல்ஸ் என்ன வேணும், ஆவரேஜ் ஓவர் ஆல் த பார்ட்டிகல்னா 0ல இருந்து 2π ஆங்கிள் வரைக்கும் வரணும். 0ல இருந்து 2π ஆங்கிள் வரைக்கும் நம்ம எடுக்க போறோம். ஓகேங்களா? சரி, அப்படின்னா வந்து நம்ம ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஓவர் ஆல் த பார்ட்டிகல்ஸ் பண்ணும்போது மற்ற எல்லா பார்ட்டிகல்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து இங்க ஸ்மால் d θ ஆங்கிள் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டு அப்புறம் மொத்தத்துக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா 0 to 2π வரைக்கும் எடுத்துக்கிட்டு ஒரு d θ இல்ல இருக்கிறதுக்கு 2v sin θ by 2ன்னு போட்டு இன்டு d θ ஆங்கிளுக்கு இப்படி போட்டுக்கிறோம். டிவைட் பை டோட்டல் ஆங்கிள் வந்து 2π இப்படி போட்டோம்னா ஆவரேஜ் ஓவர் ஆல் த பார்ட்டிகல்ஸ்னு கிடைச்சிருது. இப்போ இதுல என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தா 2v வெளியே எடுத்துருங்க. sin θ by 2 இன்டகிரேட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் θ by 2 இன் டிவைட் பை 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஆல்ரெடி இங்க ஒரு 2π அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 கேன்சல் ஆயிருது. ஓகேங்களா? இந்த 2 கேன்சல் ஆயிருது. அடுத்து இங்க ஒரு 2 இருக்கு, v இருக்கு, டிவைட் பை π இருக்கு. இப்போ லிமிட் வந்து 0 to 2π சப்ஸ்டிட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் 2π சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா மைனஸ் காஸ் θ 2π சப்ஸ்டிட் பண்ணா πன்னு வருது. அடுத்து மைனஸ்னு போட்டுட்டு 2π/2 π அடுத்து மைனஸ் காஸ் 0ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்படி போட்டீங்கன்னா இப்போ இது 2v டிவைட் பை πன்னு போட்டாச்சு. காஸ் π வந்து -1, ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 மைனஸ் இங்க மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ்னு போட்டால் காஸ் 0 வந்து என்ன வருது பார்த்தீங்கன்னா காஸ் 0 வந்து 1. ஸோ 1 + 1 2, ஸோ தட் 2 × 2 இங்கே 4 வருது. இந்த 2 இங்கே ஒரு 2 4v/π. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது பார்த்தீங்கன்னா 4v/π அப்படின்னு கிடைக்குது. 4v/π தானே ஆவரேஜ், அதாவது ஆவரேஜ் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஓவர் தி ஆல் த பார்ட்டிகல்ஸ் பார்த்தோம்னா 0 to 2π ஆங்கிள் பார்த்தா என்ன வருது 4v/πன்னு கிடைச்சிருக்கு. அப்படின்னா வந்து இந்த π வந்து 3.141, இந்த 4 வந்து கிரேட்டர் தென் 3.141ன்னு வர்றதுனால அப்போ கிரேட்டர் தென் v அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ வந்து ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் v அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. Velocity versus displacement graph of a particle moving in a straight line is as shown in the figure. ஓகேங்களா? தி ஆக்சலரேஷன் ஆஃப் தி பார்ட்டிகல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சலரேஷனுக்கு கண்டுபிடிப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் y இன்டர்செப்ட் இருக்கிறதுனால இதுக்கு ஈக்குவேஷன் எப்படி எழுதுறோம்னா v = v0 பிளஸ் சம் m × x, ஸ்லோப் வந்து m ன்னு வச்சுக்கிட்டு m × x அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்க mன்றத என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து கான்ஸ்டன்ட். இங்க m வந்து ஸ்லோப் தட் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? mன்றத என்ன சொல்லுங்க dv/dx that is equal to constant அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரி, இப்போ நமக்கு வந்து ஆக்சலரேஷன் தானே வேணும். ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா dv/dt. இது என்ன பண்ணலாம்னா dx/dxன்னு போட்டுட்டீங்கன்னா ஒரு dx/dt நம்ம vன்னு எடுத்துக்கலாம். அப்போ vன்னு போட்டு இன்னொரு dv/dxன்னு இருக்கு. ஓகேங்களா? dv/dxன்னு இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த dv/dx தான் வந்து என்ன பார்த்தோம் ஸ்லோப். இந்த dv/dx தான் ஸ்லோப் தட் இஸ் கான்ஸ்டன்ட் தட் இஸ் ஈக்குவல் டு m அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம். m இல்ல k எதனா ஒன்று எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிளேஸ்ல நம்ம mன்னு வச்சுக்கலாம். அடுத்து vக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருக்கோம் பாருங்க. இங்க vக்கு வந்து ஃபார்முலா v0 + mx. ஓகேங்களா? அப்போ vக்கு வந்து v0 + mx, v0 + mxன்னு எழுதிக்கிட்டு இன்ட்டு இந்த dv/dxக்கு ஒரு m போட்டுங்க. அப்போ ஏன்னு இருக்கு. ஓகேங்களா? அது ஸோ இப்போ வந்து இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏவும் எக்ஸும் எப்படி இருக்கு லீனியரா இருக்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் லீனியர்லி வித் எக்ஸ்ன்னு வருது, x⁴1 வரதுனால. ஸோ ஆக்சலரேஷன் லீனியர்லி இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் எக்ஸ்ன்னு வரணும். ஸோ ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ் லீனியர்லி வித் எக்ஸ் தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. Velocity versus displacement graph of a particle in a straight line is as shown in figure. Corresponding acceleration versus velocity graph கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் versus velocity graph கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் நம்ம ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃப் கொடுத்துருக்காங்களே ஸ்லோப் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்லோப் ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட் தட் இஸ் 1ன்னு இருக்கு. இந்த ஸ்லோப் தான் y ஆக்சிஸ் பை x ஆக்சிஸ். அப்போ dv/dsன்னு போட்டுங்க தட் இஸ் ஈக்குவல் டு 1. ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா v dv/dx. அப்போ இப்போதான் பார்த்தா இங்கே x sன்னு எடுத்துக்கலாம். dv/ds தான் என்ன கொடுத்துருக்காங்க 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த dv/ds தான் இங்கே 1ன்னு வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த வேல்யூ 1ன்னு போட்டோம்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு v என்ன வரும் இந்த ஸ்லோப் வந்து 1. ஆக்சலரேஷன் வெலாசிட்டி கிராஃப் வரையும்போது ஸ்லோப் 1ன்னு வரணும்.
அடுத்து வந்து ஸ்ட்ரைட் லைன் வரணும், பாசஸ் த்ரூ ஆரிஜின் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஆன்சர் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சரா வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. A ball is dropped from a certain height on a horizontal floor. The coefficient of resolution between the ball and the floor is 1/2. The displacement time graph of the ball will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது அண்டர் கிராவிட்டியில விழுறதுனால ஆக்சலரேஷன்ல இருக்குன்றதுனால வெலாசிட்டி வேரியபிளா இருக்கும். அதனால டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரைட் லைன் வரக்கூடாது. அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் வராது. அடுத்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப்னா கூடிட்டே இருக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ் ஆகி அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா கொலேஷன் நடக்கிறதுனால. அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்த் கிராஃபும் வராது. அப்போ எய்தர் நமக்கு வந்து என்ன வரணும், செகண்ட் கிராஃப் இல்லைன்னா தேர்ட் கிராஃப் தான் வரணும். ஸோ இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ட்ராப் பண்ணும்போது ஆக்சலரேஷன் தானே ஆகுது. ஆக்சலரேஷன் ஆகும்போது என்ன ஆகணும்னா ஸ்லோப் வந்து என்ன ஆகணும் உங்களுக்கு சொல்லுங்க. அதான் வெலாசிட்டி வந்து கூடணும். வெலாசிட்டி வந்து கூடிட்டே இருக்கணும். அப்போ வெலாசிட்டி கூடணும்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து என்ன ஆகணும்னா கூடிட்டே இருக்கணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப் கூடிட்டே இருக்கிறது சி ஆப்ஷன் மட்டும் தான் கரெக்ட். ஸோ நல்லா பார்த்தீங்க, ஆக்சலரேஷன் பால் ட்ராப் பண்ணும்போது ஆக்சலரேஷன் இருந்தாலும் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். ஸ்லோப் ஆஃப் டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து வெலாசிட்டி. அப்போ ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன் வரக்கூடாதுன்னு நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோம். அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்னால கொலிஷன் நடக்கிறதுனால என்ன ஆகும் உங்களுக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படி இருக்குன்னா ஃபோர்த் கிராஃப் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன வேணும்னா இந்த கீழே விழும்போது ஆக்சலரேஷன்ன்றதுனால வெலாசிட்டி கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்து வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கிற கிராஃப் ஆப்ஷன் சி தான் கரெக்ட். அடுத்து ஒவ்வொரு முறையும் கொலிஷன் நடக்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் ஆஃப் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு எனர்ஜி லாஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒரு பர்டிகுலர் ரைட்ல இருந்து இந்த பாலை டிராப் பண்றோம், அப்படியே வரும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு இங்க வந்து விழுந்துட்டு திருப்பி வந்து என்ன ஆகுனா வெலாசிட்டி இங்க வி வெலாசிட்டில வந்திருக்கும். ஆனா திருப்பியும் போகும்போது வி டாஷ் கம்மியான வெலாசிட்டில வந்து கொஞ்சம் ஹைட் தான் அப்படி போயிட்டு திருப்பி வந்திருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இப்படியே வந்துட்டே இருக்கும். அதனால போக போக டிஸ்பிளேஸ்மெண்ட் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சி கிராஃப் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தி ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தி ஸ்பீட் டைம் கிராஃப் ஆஃப் தி எபோவ் டயக்ராம். இப்போ போன கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துட்டாங்க. அந்த போன கொஸ்டின் என்ன சொன்னாங்க, ஒரு பாடியை வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டியூஷன் வந்து என்னது 1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து வெலாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். சரி, இது கீழே விழும்போது என்ன ஆகுதுன்னா பாடிக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு இல்லைங்களா? ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் வந்து ஜி. அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃபுக்கு எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன், அதாவது ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், ஆக்சலரேஷன் எடுத்துக்கணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன் எடுக்கும்போது இங்க வந்து ஸ்பீடு தான் சொல்லியிருக்காங்க, அதனால வெலாசிட்டி கிடையாது. ஸ்பீட் என்னும்போது வெலாசிட்டி என்னதான் வெலாசிட்டி டைம் கிராஃப் தான் ஆக்சலரேஷன் வரும், டைரக்ஷன் எல்லாம் பார்க்கணும். ஸ்பீட் டைம் கிராஃப்னா நம்ம டைரக்ஷனை பார்க்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டைரக்ஷன், அதாவது ஸ்பீட் டைம் கிராஃப் பண்ணும்போது உங்களுக்கு நெகட்டிவா வரக்கூடாது, ஸ்பீட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப்ல நெகட்டிவ் இருக்குதுனால இது ஃபர்ஸ்ட் கிராஃப் வராது. அடுத்து வந்து இங்க ஸ்லோப் ஆஃப் ஸ்பீட் டைம் கிராஃப் வந்து ஆக்சலரேஷன் வந்து ஜினால கான்ஸ்டன்டா இருக்கணும் ஸ்லோப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டி ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷனும் வராது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்க, இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து டிராப் பண்ணும்போது இது வந்து விழுது இல்லைங்களா, விழும்போது வி வெலாசிட்டில இருக்கும், சடனா அப்படியே வெலாசிட்டி வந்து குறைஞ்சிரும் கொலிஷன் நடந்ததும். அப்போ வந்து இந்த தேர்ட் கிராஃப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெலாசிட்டி அப்படியே இன்க்ரீஸ் அப்படியே கண்டினியூஸா டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு வெலாசிட்டி வந்து குறைஞ்சிட்டு சடனாவே இந்த நகரும் வெலாசிட்டி குறைஞ்சிடும். அப்போ சடனா பாருங்க இந்த பாயிண்ட் வரைக்கும் பாயிண்ட் ஏன்னு எடுக்கு, அடுத்து பாயிண்ட் பி எடுத்துருக்கு பாருங்க, பாயிண்ட் ஏ வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, பாயிண்ட் ஏல தான் கொலைட் ஆகுதுன்னு எடுத்துங்க, கொலைட் ஆனதும் வெலாசிட்டி குறைஞ்சிருது பாருங்க, ஸ்பீடு குறைஞ்சிருது, அப்போ டிக்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால வந்து நம்ம இந்த கிராஃப் என்னென்ன அச்சீவ் பண்ணிக்கணும், ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட் த்ரூ அவுட் தி மோஷன் ஈக்குவல் டு ஜி, அதனால ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஆக்சலரேஷன் ஸ்லோப் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதனால ஃபோர்த் கிராஃப் வந்து ஸ்லோப் கான்ஸ்டன்ட் இல்லைன்னு அதை விட்டுறோம். அடுத்து ஸ்பீட் டைம் கிராஃப் கேட்டதுனால ஸ்பீட் வந்து ஆல்வேஸ் பாசிட்டிவ்னால நெகட்டிவ் வரக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் கிராஃப் நெகட்டிவ்ல கொடுத்தனால அதையும் விட்டுறோம். சரி, ஃபர்ஸ்ட் கிராஃப் விட்டுறோம். அடுத்து தேர்ட் கிராஃப்ல பாருங்க, இங்க கொலிஷன் நடந்ததும் எனர்ஜி லாஸ் ஆகுதுனால சடனா வெலாசிட்டி மேக்னிடியூட் குறையணும். ஆனா வந்து இந்த சி கிராஃப்ல பார்த்தா வெலாசிட்டி மேக்னிடியூட் சடனா குறையல. ஆப்ஷன் பில தான் பாருங்க, ஸ்லோப் வந்து எப்படி கான்ஸ்டன்டா இருக்கு, அடுத்து ஸ்பீட் ஆல்வேஸ் பாசிட்டிவ் இருக்கு, அடுத்து கொலிஷன் நடக்கும்போது சடனா கொஞ்சம் வெலாசிட்டி குறைஞ்சிருக்கு, அடுத்து இந்த பில இருந்து சிக்கு வரும்போது சிறுவன் குறையுது அப்படின்னு இருக்கிறதுனால ஆப்ஷன் பி கரெக்ட்னு எடுத்துக்கிறோம் நம்ம. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்லாம் பாருங்க. A particle is moving in xy plane with y is equal to x by 2 and vx is equal to 4 minus 2t. The displacement versus time of the particle would be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வர்சஸ் டைம் கேட்டிருக்காங்க பாருங்க. இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் vx is equal to 4 minus 2t கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா? அப்போ டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 4 வருது. இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் -2ன்னு வருது. அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து வந்து y ஈக்குவல் டு x/2ன்னு கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு x/2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி. y ஈக்குவல் டு x/2ன்னு கொடுத்தா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி அலாங் y ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அலாங் x ஆக்சிஸ் டிவைட் பை 2ன்னு வருது. இப்போ வந்து வெலாசிட்டி அலாங் x ஆக்சிஸ் வந்து 4 - 2tன்னு போட்டுட்டு டிவைட் பை 2ன்னு போட்டீங்கன்னா அப்போ வந்து வெலாசிட்டி அலாங் y ஆக்சிஸ் என்ன வருது பாருங்க 2 - 2tன்னு வந்திருக்கு. அட் டைம் t ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா அதாவது இங்க எப்படி நம்ம இங்க அட் டைம் t ஈக்குவல் டு 0ன்னு போட்டீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அலாங் x ஆக்சிஸ் 4 கிடைச்சது. அதே மாதிரி டைம் t ஈக்குவல் டு 0 போட்டீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி அலாங் y ஆக்சிஸ் வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த வெலாசிட்டி வெக்டாரை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா y டைரக்ஷன் ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் அலாங் y ஆக்சிஸ் என்ன வருது பாருங்க மைனஸ் நமக்கு இங்க இந்த வெலாசிட்டியை வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். இங்க பாத்தீங்களா இந்த 2 இங்க ஆக்சுவலா 4 2 டிவைட் பண்ணா 2 வருது. இங்க வந்து 1ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 1ன்னு வருது. அப்போ வெலாசிட்டி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சலரேஷன் வந்து நமக்கு என்ன வருது -1 வருது. அப்போ நல்லா கவனிங்க. x டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டியும் y டைரக்ஷன்ல இனிஷியல் வெலாசிட்டியும் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கு. ஆனா x டைரக்ஷன்ல ஆக்சலரேஷனும் y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் நெகட்டிவா இருக்கு இனிஷியலா. அப்போ இனிஷியலா வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ரிட்டார்டேஷன் நடக்கணும். ஓகேங்களா? அப்போ ரிட்டார்டேஷன் நடக்குதுன்னா வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து நமக்கு என்னது வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதனால ஸ்லோப் ஆஃப் வெலாசிட்டி டைம் கிராஃப் வேரியபிளா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஃபோர்த் கிராஃப் வராது. அடுத்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து நமக்கு நல்லா பாருங்க வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் ஆப்போசிட்டா இருக்கிறதுனால ரிட்டார்ட் ஆகணும்னா ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் குறையணும். அப்போ ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் ஆப்ஷன் B ல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது இனிஷியலா. ஃபைனலா வந்து என்ன ஆகுது செகண்ட் கிராஃப்க்கு இன்க்ரீஸ் ஆகுது ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப். அப்போ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலா இனிஷியலா ரிட்டார்ட் ஆகணும். அப்போ வந்து ஆப்ஷன் C தான் கரெக்ட். ஆப்ஷன் C ல பாருங்க ஸ்லோப் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் டிக்ரீஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா இருக்கிறதுனால ஒரு பர்டிகுலர் டைம்ல வெலாசிட்டி 0 வந்துடணும். அப்போ கிராஃப் C ல தான் வெலாசிட்டி ஒரு பர்டிகுலர் டைம்ல 0 வருது பாருங்க. இந்த ஸ்லோப் வந்து 0ன்னு இருக்கு. ஆஃப்டர் சம் டைம் என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வெலாசிட்டி ஆக்சலரேஷன் சேம் டைரக்ஷன் வந்துடும். அப்போ ஆக்சலரேஷன் ஆயிரும். அப்போ ஸ்லோப் இன்க்ரீஸ் ஆகுது ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஆப்ஷன் C கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन. A car 2 meter long and 3 meter wide is moving at 10 meter per second. When a bullet hits it in a direction making an angle of tan inverse of 3/4 with the car as seen from the ground. The bullet enters one edge of the car at the corner and passes out at a diagonally opposite corner, neglecting gravity. The time for the bullet to cross the car is dash அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு நல்ல கொஸ்டின் பார்த்துங்க. ஒரு காருக்கு லெங்த் வந்து 2 மீட்டர் இருக்கு, சரிங்களா? வித் வந்து 3 மீட்டர் இருக்கு. இப்போ வந்து இது வந்து கார் 30 மீட்டர்ல செகண்ட்ல மூவ் ஆயிட்டு இருக்கு. ஒரு புல்லட் வந்து என்டர் ஆகுது. எவ்வளவு ஆங்கிள் என்டர் ஆகுதுன்னா அது tan = 3/4ல என்டர் ஆகுது. அப்போ ஒரு கார்னர்ல என்டர் ஆயிட்டு இன்னொரு கார்னர்ல ஆப்போசிட் டயகனலி வருது. இப்படி இருந்தா எவ்வளவு டைம் பாஸ் ஆயிருக்கும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்படி என்ன பாருங்க, வித்து வந்து 3 மீட்டர் கரெக்டுங்களா? வித்து வந்து இது 3 மீட்டர்னு கொடுத்துட்டு லெங்த் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. சரி, இப்போ கார் வந்து வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல தான் இருக்கும். இது 10 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. இப்போ நாம ப்ரொஜெக்ட் பண்ற ஸ்டோனுடைய இது புல்லட்டுடைய வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது மேக்ஸ் ஆங்கிள் தீட்டா இந்த டைரக்ஷன்ல வந்திருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது எப்படி போனன்றா எல்லாம் டயகனலா போய் இப்படி கொலைட் ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ வந்து இந்த வெலாசிட்டி புல்லட் என்டர் ஆகிற வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய காம்பனன்ட் எடுக்கலாம் பாருங்க. இந்த டைரக்ஷன்ல v cos θன்னு வரும், இந்த டைரக்ஷன்ல வந்து v sin θன்னு வருது அப்படின்னு உங்களுக்கு புரியுது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த டயகனலா அதாவது ஏல இருந்து பி வரைக்கும் டயகனலா மூவ் ஆகணும்னா இந்த பாயிண்ட் சி இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. அப்போ எலாங் தி லெங்த் வந்து எவ்வளவு வெலாசிட்டி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி எலாங் தி லெங்த் ஏசி டைரக்ஷன்ல ரிலேட்டிவ் வெலாசிட்டி எவ்வளவு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து v cos θ - 10. ரிலேட்டிவ் வெலாசிட்டி v cos θ - 10 இவ்வளவு இருக்கணும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி எலாங் எக்ஸ் ஆக்சிஸ். டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? வெலாசிட்டி இன்டு டைம். ஏன்னா யூனிஃபார்ம் மோஷன்ல போறதுனால ஆக்சலரேஷன் 0. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஏசி டைரக்ஷன்ல 2 மீட்டர் தானே இருக்கு. அப்போ 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி எல்லாம் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து v cos θ - 10 × t ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா 2/t இப்படி கொண்டு வந்து ஈக்குவல் டு v cos θ - 10 ன்னு வந்திருக்கு. ஓகே, இதுல இருந்து 2/t - 10 இந்த பக்கம் வந்தா +10 = v cos θ ன்னு வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கங்கப்பா. இப்போ எல்லாம் ஏடி மூவ் ஆகுற மாதிரி எடுத்துக்கலாம். எல்லாம் ஏடி மூவ் ஆகுறது எடுத்தீங்கன்னா அந்த டைரக்ஷன்ல கார் மூவ் ஆகல, புல்லட் மட்டும் மூவ் ஆகுது. எவ்வளவு வெலாசிட்டில மூவ் ஆகுது பாத்தீங்கன்னா y டைரக்ஷன் வச்சுட்டு v sin θன்னு எடுத்துங்க.
இந்த கேஸ்ல டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டு டைம்னு போட்டுக்கலாம். ஆக்சலரேஷன் 0. டிஸ்டன்ஸ் 3 மீட்டர் டிராவல் ஆயிருக்கு. எலாங் ஏடி 3 மீட்டர் ஈக்குவல் டு v sin theta இன்டு tன்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது 3/t இஸ் ஈக்குவல் டு v sin theta அப்படின்னு எடுத்துங்க. நமக்கு கொஸ்டின் என்ன சொல்லுங்க, டைம் தானே கண்டுபிடிக்கணும். எவ்வளவு டைம்ல ஏல இருந்து பி மூவ் ஆகுதுன்றதுக்கு. அப்ப இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2ன்னு போடுங்க. ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2 போட்டீங்கன்னா அப்போ 1 வந்து என்னது 2 பிளஸ் 10 கரெக்டுங்களா இன்டு டி எல்சிஎம் எடுத்துருங்க டிவைட் பை டி டிவைட் பை 3/tன்னு வந்திருக்குங்களா. இஸ் ஈக்குவல் வி கேன்சல் ஆயிட்டு காஸ் தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ இந்த டி கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இதை 1/tan தீட்டான்னு எடுத்துக்கங்க. இதை 1/tan தீட்டானா tan தீட்டா இந்த பக்கம் வந்துடும். ஸோ இது அந்த பக்கம் போச்சுன்னா 3/2 பிளஸ் 10tன்னு இருக்கு. இவங்க tan தீட்டா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க. tan தீட்டா வந்து 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே tan தீட்டா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3/4ன்னு வருது. ஸோ அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு நம்ம 3/4ன்னு சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போ 3/4ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு 3/2 பிளஸ் 10t அப்படி தானப்பா. 3 கேன்சல் பண்ணிருங்க. அப்போ 2 பிளஸ் 10t இஸ் ஈக்குவல் என்ன வருது 4ன்னு வருது. அப்போ 10t இஸ் ஈக்குவல் என்ன வருது 2ன்னு வருது. அப்போ t இஸ் ஈக்குவல் டு 0.2 செகண்ட் வந்திருக்கு. அப்போ 0.2 செகண்ட்ல கிராஸ் ஆயிருது. அப்படின்னா 0.2 செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க. Starting from rest, a particle moves in a straight line with acceleration a equal to 2 plus mod of t minus 2 meter per second square. Velocity of the particle at the end of 4 second will be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா வந்து நல்லா கவனிங்க. ஆக்சலரேஷன் அதாவது டைம் t வந்து 0 to 2 செகண்ட் இருக்கும்போது ஆக்சலரேஷனுக்கு என்ன பண்ணா இந்த t மைனஸ் t வந்து நெகட்டிவ்னு வரும் இல்லைங்களா. அப்போ மாடுலஸ்ல எழுதும் போது என்ன பண்ணணும் mod of t minus 2 is equal to minus of t minus 2ன்னு போடணும். அப்போதான் வந்து t 0 to 2க்கு வந்து அது பாசிட்டிவ்னு வரும். அப்படி பார்த்தோம்னா என்ன வரும் t மைனஸ் ஆஃப் இங்க அங்க பிளஸ் இருக்கு இல்லையா, அந்த t மைனஸ் t இங்க இருந்து என்ன பண்ணணும் சொல்லுங்க t மைனஸ் 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். அப்போ இதை சால்வ் பண்ண என்ன வருது பாருங்க 4 மைனஸ் tன்னு வருது. ஓகேங்களா. இது எப்போ டைம் வந்து 0 to 2 செகண்ட் இருக்கும்போது. அடுத்த டைம் வந்து 2 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட் எடுத்துக்கலாம். 2 செகண்ட்ல இருந்து 4 செகண்ட் எடுக்கும்போது t mod of t மைனஸ் 2 வந்து பாசிட்டிவ் வருது. அதனால அப்படியே t மைனஸ் 2ன்னு போட்டுங்க. அப்போ ஆக்சலரேஷன் ஈக்குவேஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் mod of t மைனஸ் 2 பிளேஸ்ல t மைனஸ் 2 அப்படியே போட்டுக்கலாம். ஓகேங்களா. போட்டீங்கன்னா ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு tன்னு வருது. இப்போ இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம கிராஃப் வரையலாம். இப்போ கிராஃப் வரைங்க. இப்போ கிராஃப் வரைகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டைம் வந்து t ஈக்குவல் டு 2 செகண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். t ஈக்குவல் டு 2 செகண்ட் வரைக்கும் பார்த்தோம்னா 0லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் கிராஃப் எப்படி வரும்னா 4 மைனஸ் tன்னு வரணும். அப்போ ஸ்லோப் 4 மைனஸ் t இப்படி வரணும் கிராஃப். இது வந்து ஆக்சலரேஷன் y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கும், x ஆக்சிஸ்ல டைம் எடுத்திருக்கும். ஓகேங்களா. ஸோ டைம் t ஈக்குவல் 0 4 வரணும். இது இங்கே வந்து 2, இந்த பாயிண்ட் வந்து 2ன்னு வச்சுக்கிங்க. இந்த பாயிண்ட் வந்து நம்ம 4ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 2 to 4 செகண்ட் வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து பாருங்க எங்க வரைக்கும் 2 to 4 செகண்ட் வரைக்கும். இப்போ 4 செகண்ட் வரைக்கும் எடுத்தோம்னா இங்க கிராஃப் எப்படி வரணும்னா a ஈக்குவல் டு tன்னு வரணும். அப்போ a ஈக்குவல் டு t இப்படி வரும் கிராஃப். இப்போ நமக்கு ஏரியான்றது கிராஃப் தெரியும் இல்லைங்களா. ஏரியான்றது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இந்த ஏரியான்றது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஏரியான்றது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. இங்க இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் எங்க சொல்லியிருக்காங்க பாரு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொன்னதுனால இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு போட்டுங்க. அப்போ சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் கிராஃப். ஏரியா ஆஃப் தி கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏரியா ஆஃப் கிராஃப்னு எடுத்துட்டு இப்போ ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் பாருங்க. இந்த ஏரியா வந்து ஒரு ஏரியா கண்டுபிடிச்சா இன்னொன்று அப்படியே சிமெட்ரியா வந்திருக்குன்னா டுவைஸ்னு போட்டுங்க. டுவைஸ் ஒரு ஏரியா போடும்போது இந்த பாருங்க இந்த ட்ரபீசியம் மாதிரி தானே இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ் 4 + 2 ஓகேங்களா இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 2 போட்டுங்க பை 2 வரும். அப்போ 2 கேன்சல் பண்ணா 4 + 2 என்ன வரும் சொல்லுங்க 6 6 × 2 12 அப்படி 12ன்னு வந்திருக்கு. அதாவது இந்த ஏரியா வந்து ட்ரபீசியம் ஏரியா. ட்ரபீசியம்க்கு ஏரியா என்ன பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு சம் ஆஃப் பேரலல் சைடு இன்ட்டு ஹைட். ஸோ ஆஃப்ன்றதை 1/2 போட்டேன். சம் ஆஃப் பேரலல் சைடுனா இந்த ஹைட் வந்து 4 இந்த ஹைட் வந்து 2ன்னு போட்டுட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் சைட்ஸ் இந்த 2ன்னு போட்டுட்டேன். அப்படி போட்டு சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இந்த ஏரியாவும் உங்களுக்கு சிமிலராக இருக்கிறதுனால ஒரு ஏரியா கண்டுபிடிச்சு இந்த 2 போட்டு 12 கிடைச்சிருச்சு. இப்போ வந்து என்ன பாருங்க இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஏரியா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி 0 தானப்பா. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி அட் தி எண்ட் ஆஃப் 4 செகண்ட் வந்து என்ன வருதுன்னா 12 மீட்டர் பர் செகண்ட் கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து 12 மீட்டர் பர் செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.